சஜ்ஜன சங்கத்தை கண்டறிந்து என்று சொல்றாங்க. சஜ்ஜன சங்கத்தை பார்த்து அறிந்து என்று சொல்லல. பார்த்து அறிகிறேன்டா கண்ணை கொண்டு பார்த்து அறிகிறேன் என்கிற ஒரு அர்த்தம் கொண்டு வரும். கண்டறிந்தா அறிவால கண்டறிய வேண்டியிருக்கு, அந்த அர்த்தம் தான் வரும். சஜ்ஜன சங்கத்தை கண்டறிந்து அடுத்த பாட்டுல சொல்றாங்க சத்திய உண்மையை கேட்டறிந்து சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு சத்திய உண்மையை கேட்டறி என்று சொன்னா, இந்த கேட்டு அறி என்ற ஒரு வசனமே நமக்கு என்னத்தை உணர்த்துது, என்னத்தை தெளிவுபடுத்துது? கேட்டறியங்கிற ஒரு விஷயத்தை கேட்டாதான் அறியலாம். கேட்டறி என்ற ஒரு விஷயத்தை தானே நமக்கு விளங்கப்படுத்தணும். அந்த விளங்கப்படுத்துற மாதிரி தானே அந்த கேட்டறிங்கிற வசனத்தை வெளியிடிக்காங்க. அப்ப அது ஒரு குறிப்பிட்ட எல்லையோட நின்று அது வரைக்கும் உள்ள விளக்கத்தை தந்துட்டு அங்கால உள்ளத்தை சஜ்ஜன சங்கத்தில் சதா நீ உறவாடு என்றா, சஜ்ஜன சங்கத்தில் சதா நீ உறவாடி எது? அந்த சத்திய உண்மையே. அப்ப சதா நீ உறவாடுன்ற ஒரு கட்டத்துல காட்டி போட்டு ஆரம்பத்துல கேட்டறி என்ற ஒரு கட்டத்தையும் காட்டியிருக்காங்க. இதே ஒஸ்தாது எழுதின புத்தகத்துல உள்ள பாடல். சாதாரணமாக இருக்கிற ஒருத்தை யோசிச்சாலே, ஆரம்ப மாணவனா இருக்கிற ஒருத்தை யோசிச்சாலே அவன் அறிவுக்கு படும். ஒஸ்தாது ஒரு உண்மையை கேட்டறி என்று எழுதியிருக்காளே, அது என்னது? அதுக்கும் அங்கால எப்படி எழுதியிருக்காங்கன்னா, அந்த கேட்டறிகிறதால சபல புத்தி என்ன செய்யுமா? நீங்கிடுமா? கேட்டறிகிறதால. அங்க ஒரு பாட்டுல ஒஸ்தாது விளங்கப்படுத்துறாங்க, சாந்தைக்க முலம் சறுக்குது. ஏனென்றா தெளிவில்லாத அறிவு, தெளிவில்லாத சபல புத்தியா. அறிவு தெளிவில்லாத சபல புத்தியாலதான் சாந்தைக்க முலம் சறுக்குதான். அப்ப சாந்தைக்க முலம் சறுக்குது என்னன்னா அறிவு தெளிவடைய வேண்டியிருக்கு. அப்படி தெளிவடைஞ்சாதான் சபல புத்தி நீங்கும்ங்கிற ஒரு கருத்தை அந்த பாட்டுல சொல்றாங்க. அப்ப அப்படி பார்க்கக்குள்ள இந்த தெளிவடைகிற விஷயம் அந்த உண்மையை கேட்டு அறிகிறதுல தான் இருக்கி. அதை கேட்டு 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 அறிகிறதுல தான் இருக்கி என்று இந்த பாட்டை ஒஸ்தாது எழுதின உடனே இந்த பாட்டின் அடிப்படையில நாங்க பல முறை ஒஸ்தாதிட்ட போயிருக்கோம். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கும் புடிபட்டுச்சு, இந்த கேட்டறிய சொல்லி எழுதியிருக்காங்களே என்ன இது? அப்ப நாம எவ்வளவு காலம் ஒஸ்தாது கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயமா, இல்ல ஒஸ்தாது சொல்லிட்டு இருக்கிற விஷயமா? இது கங்காலயனமே இருக்கா? ரெண்டு ஒஸ்தாது கிட்ட போய் கேட்டறிய முற்பட்ட போதுதான் விளங்கிச்சு, ஒஸ்தாது அறிஞராலும் அனுபவத்தை மொழியில் கூற முடியாது. அறிஞராலும் அனுபவத்தை மொழியில் கூற முடியாது. அப்படி என்றா அந்த ஏன் மொழியில கூற முடியாது? ஏன் மொழி என்று சொல்லி ஒரு சொல்ல அங்க எழுதியிருக்காங்க என்றா, இப்ப மொழி என்கிற அந்த சொல்லுல ஆங்கில மொழி, சிங்கள மொழி, ஹிந்தி மொழி, தமிழ் மொழி, இப்படி எல்லா மொழிகளுமே அடங்கும். அப்ப இப்படி எல்லா மொழிகளிலையும் அறிஞரால சொல்ல முடியாத ஒரு உண்மை ஒன்று அறிஞர்களிடத்திலே இருக்கு இல்லையா? அப்படித்தானே அந்த பாட்டு நமக்கு விளக்கம் தரும். அந்த பாட்டு சாதாரணமா சிந்திக்கக்குள்ள எப்படி வருமெண்டா, மொழியில கூற முடியாத ஒரு அனுபவம், ஒரு சம்பவம், இல்லாட்டி ஏதோ ஒரு நிகழ்வொண்டோ அவங்களோட உள்ளத்திலே இருக்கி, அவ உணர்ந்திருக்காங்க. அந்த உணர்ந்தத்தை இப்படித்தான் நான் உணர்ந்தேன், இந்த உணர்வை இப்படித்தான் நான் பெற்றேன் என்று சொல்லி மொழியில நமக்கு தர இயலாத ஒரு அனுபவம் அவங்கக்கிட்ட இருக்கி, அதை மொழியில தர இயலான்னு தான் அவங்க சொல்றாங்க என்கிற ஒரு கருத்தொண்டு நம்மளோட உள்ள இயல்பாக என்ன செய்யும்,
அந்த பாடலை வச்சு உணரும், பாடலை வச்சு விளங்கும். அங்கல என்ன சொல்றாங்கடா, அனுபவத்தை அறிஞராலும் மொழியில் கூற முடியாது. அனுபவம் என்கிறது ஐம்புலன் ஆட்சி கொண்டே அமைதான். அப்ப அந்த அனுபவம் என்கிறது ஐம்புலன் என்றா பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, பண்பு, இந்த எல்லாம் ஆட்சியோட தான் அமைது என்று சொல்றாங்க. அப்படி என்றா இப்ப அந்த அனுபவம் இந்த ஐம்புலன் இல்லாம அமைகிறது இல்லை. அப்ப ஐம்புலன்களோடு அதனுடைய ஆட்சியோடு அமைகிறது தான் எந்த ஒரு உண்மையுமே இன்னைக்கு சொல்லித்தர. அது எப்படி ஐம்புலன் ஆட்சியோட மொழியில் சொல்ல முடியாத அந்த அனுபவம் அமையுது, எப்படி அவர் உணர்ந்திருக்காரு, எப்படி அதை உணர்ந்த நிலை, எப்படி உணர்வுல பெற்றுக்கொண்டாரு என்கிறத அந்த உண்மைய ஒரு தரம் போய் கேட்டு அறிஞ்சிடலாமா? ஒரு தடத்திலேயே போய் கேட்ட உடனே ஒரு சென்ன உடனே புடிபட்டுரும். அப்படி புடிபட்டுருமெண்டா இவ்வளவு விளக்கமும் இவ்வளவு பாடலும் 6666 வசனமும் அல்லாஹ்வுடைய பேச்சாக வஹி மூலம் இல்ஹாமத்து மூலமாக நமக்கு விளங்கப்படுத்துறதுக்கு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு விளக்கி தாரத்துக்கு வந்திருக்கண்டா. அது சும்மா லேசான ஒரு விஷயம் நினைக்கிற, இது ஒரு லேசான விஷயமா? இப்ப வலதிக்ருல்லாஹி அக்பர் மிகப்பெரிய காரியமா ஞாபகப்படுத்துறது. எந்த அளவு மிக பெரிய காரியம்? உஸ்தாதும் சொல்றாங்க, மனதால் செய்யும் திக்ர் மாபெரும் காரியமா. மாபெரும் காரியமா மனதால் செய்யும் திக்ர் மாபெரும் காரியம். பெரிய காரியம் சொல்லல, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது பெரிய காரியம். இது மாபெரும் காரியம். அந்த ஞாபகப்படுத்துறது, மனதால ஞாபகப்படுத்துற அந்த காரியம் உலகத்துல யாரு என்ன காரியங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த காரியங்களை எல்லாம் விட மிகப்பெரிய காரியம் என்றுதான் அந்த வேதம் சொல்லுது. உஸ்தாது இல்ஹாமத்து மூலம் தந்ததுதான் மனதால் செய்யும் திக்ர் மாபெரும் காரியமாம். வேதம் சொன்னதுதான் வலதிக்ருல்லாஹி அக்பர் மிகப்பெரிய காரியம் என்று. அப்ப இந்த ஞாபகப்படுத்தல் ஏற்பட்டு, இந்த ஞாபகப்படுத்தல் இந்த மிகப்பெரிய காரியத்தை செஞ்சு அதனூடாக உணரப்படுற, உணர்ந்து கொள்ற, இருப்பவன் நானும் உணர்வு வரும், இறை உணர்வே அதுவாகும் என்கிற அந்த நிலையை பெற்றுக்கொள்றது. அந்த அனுபவத்தை எப்படி மொழியில சொல்ற? ஆனா இப்படி ஒரு அனுபவம் இருக்கென்று விளக்கம் தரலாம். இந்த அனுபவத்தை பெற்ற இப்படி எல்லாம் நடக்கும் என்று விளக்கம் தரலாம். இந்த அனுபவத்துல இருக்கிறவருக்கு இன்னென்ன சைக்கினை எல்லாம் வரும் என்று விளக்கம் தரலாம். எல்லாம் விளக்கமாக தந்து அவ உணர்த்தி தாரத்தாலதான் ஒரு அளவுக்கு நாம அந்த இடிப்பு நிலையில அமைகிறதுக்கு லேசாரிக்கும். இடிப்பு நிலையை பிடிக்கிறதுக்கு லேசாரிக்கும். எல்லாரும் லேசா பிடிச்சுக்கலாம்டா. இவ்வளவு நபிமாரும் இவ்வளவு வேதங்களும் இவ்வளவு யுத்தங்களும் ஏன் செஞ்சாங்க? அப்ப இது ஒரு சாதாரணமான ஒருத்தனே சிந்திப்பாங்க. சாதாரணமான இது எத்தனை வருஷம் படிச்சு அந்த கல்வியை எடுத்து 2 பேரளவுல இருக்கிற மாணவர்களுக்கு இப்படி விட. அப்ப நான் தெளிவாத்தான் அதுல எழுதியிருக்கோம். சைட பாடலையும் போட்டு அப்ப அந்நேரம் ஒசாது கிட்ட போய் கேட்டதுக்கு பிறகுதான் அவங்க எங்களுக்கு தனியே, அதாவது எல்லா மாணவர்களையும் வச்சில்லை, தனிப்பட்ட ரீதியாக அதிகமாக அப்படி பயணிச்ச ஆட்கள் நானும் கலீல் ஹாஜியாரும் தான். 2 பேரும் தான் அதிகமா போவோம் இப்படி விஷயங்களை.
போய் கேட்ட டைம்ல எங்களுக்கு அந்த நியாயமான நுட்பங்கள் தந்த பேச்சுக்கள் தான் இன்றைக்கு அதிகமாக எல்லாருமே கேட்குறீங்க. நீங்க அதுகளை நாங்க ரெக்கார்ட் பண்ணின அந்நேரம் உங்களுக்கோ எல்லாம் நீங்க எல்லாம் கேட்கணுங்கிற நோக்கத்தை விட அதை அந்த ரெக்கார்டை கொண்டாந்து இரவைக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு கேட்டு ஒஸ்தாது என்ன சொல்றாங்கங்கிற அந்த உண்மையை தெளிவடைகிறது, அந்த உண்மையை உள்ளத்தால பிடிக்கிறது. ஏனண்டா உத்தமர் உணர்த்திய சத்திய களிமா என்ற உடனே உணர்ந்தவர் உணர்த்தியங்கிற வசனம் என்ன செய்யுதுன்னா நமக்கு உணர்த்தி தாரார். நமக்கு உணர்ந்து கொள்ள எல்லாமே இருக்கு. ஏனண்டா அவர் உணர்த்தி தார அந்த முறையில நாம என்ன செய்கிறோம் இல்ல, அப்படியே எடுக்கமில்லை. அன்னரம் என்ன செய்யுதுண்டா நம்முட மனோ இச்சையும் அதோட கொஞ்சம் கலக்குது. அவர் இப்படி சொல்லியிருக்கிறது இப்படித்தான் என்று எனக்குள்ள நான் ஒரு விளக்கம் ஒன்று எடுக்க. அது பிடிபடுதா? இப்ப நானும் உணர்வு ஒன்று உண்டு, நானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்து. உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அது ஏகமாய் இருப்பதால் எல்லோருக்கும் பங்கு. இன்னொரு பாட்டுல ஒஸ்தாது என்ன சொல்லி தந்துட்டாங்க. இப்ப இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுல எழுதியிருக்கிற அடிப்படையிலேயே நான் கருத்தெடுக்காம அந்த கருத்தை உணராம இப்ப இந்த பாட்டை அப்படியே கேட்டு அப்படியே எடுக்கிறது சொல் வடிவிலா எடுப்போம். ஆனா இந்த பாட்டை சிந்தனைக்கு எடுத்தா இந்த பாட்டுல சம்பட சிந்தனை மூழ்கப்பட்டுச்செண்டா, இந்த பாட்டிலேயே நாம மூழ்கினோம்டா, நம்மட சிந்தனை மூழ்கிச்செண்டா நமக்கு இந்த பாட்டு மொத்தமும் உள்ளத்தில ஒரு கருத்தை உணர்த்தி தரும். நமக்கு எது ஏகமண்டா என்ன, அது பங்கு என்றா என்ன, சொத்து என்றா என்ன, உண்மையில் உள்ள நான் ஒன்று, அது ஒன்றென்று உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்ற அவஸ்தை அதை இன்னைக்கு சொல்றாங்க ரெண்டு எல்லா அடிப்படையும் நம்மட உள்ளத்துல கருத்தாக விளங்குற ஒரு நிலை ஒன்று நம்மட உள்ளத்துக்கு ஏற்படும். உள்ளத்துல அந்த புரிதல் சரியா வர இப்படி இந்த புரிதலா வார விஷயம்தான் உண்மை. இந்த உண்மையை இப்ப எப்படி நாம உணர்ந்தோம்? வெளியில செல்லப்பட்டிருக்கிற இந்த பாட்டை கொண்டு அப்படியே உணர்ந்தோமா, இல்ல அந்த பாட்டை சிந்தனைக்கு எடுத்தோமா? உண்மையில் அதாவது நானும் உணர்வு ஒன்று உண்டு. அப்ப முதல் என்ன செய்யணும்? இங்க பாருங்க, நான் எனும் உணர்வு உண்டு தான் இந்த பாட்டுல சொல்றாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்? நான் என்று சொல்லி உடல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப ஒரு விளக்கத்துக்கு வரணும். இப்ப அந்த பாட்டை எடுத்த உடனே ஒஸ்தாத் என்ன சொல்றாங்க? நானும் உணர்வு உண்டு தான் என்ன சொல்றாங்க? நானும் உடல் உண்டு செல்லலையே. அப்ப நான் உடல் என்று எடுத்துக்கிட்டு இருக்கிறதால உணர்வு வந்து எப்படி எடுக்கிறேன்? நான்ங்கிறத உணர்வு வந்து எப்படி எடுக்கிறேன்? எப்படி நான் அதை உணர்ந்து கொள்றேன் என்ற ஒரு சிந்தனையின் மூழ்கக்குள்ள நான்ங்கிற உணர்வு ஒன்று இருக்கி அதை எடுக்கணும் என்ற ஒரு உண்மை ஒன்று நம்மட உள்ளத்தால உணரப்படுமா இல்லையா? இந்த உண்மையா அங்க செல்லிருக்காளா? இல்ல அவங்க ஒரு விஷயத்தை செல்லிருக்காக நாம அதுல இருந்து உண்மையை எடுக்குமா? அப்ப இந்த உண்மை பிடிபடாட்டி என்ன செய்யணும்? கேட்டறியும் எடுக்கும். அடுத்தது வருவோம். நானும் உணர்வொண்டு உண்டு, நானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்தா. இப்ப அந்த உணர்வு நன்கொடை சொத்து என்ற என்ன? சந்தோஷமா கொடுத்திருக்கி நன்கொடை என்று சொல்ற விருப்பத்தின் பேர்ல சந்தோஷமா கொடுத்தது தான் நன்கொடைங்கிற. அப்ப இப்ப நானிலம் யாவுக்கும் நன்கொடையாக சொத்தாக அந்த நான் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கி என்று ஒரு சிந்தனையில மூழ்கணும். இப்ப திரும்ப மூழ்கி உண்மைக்குண்மையான ஒரு தெளிவொண்ட உள்ளம் பெற்றுக்கொள்ளணும். இப்ப நன்கொடை என்று அது சொன்னாங்க. எப்படி அது நன்கொடை? அது எப்படி சொத்தா இருக்கி? இப்ப வளமையா நாம ஒரு வளக வாங்கினா உறுதியை எழுதினா ஊட்ட கொண்டு அந்த உறுதியை வச்சு போட்டு நம்மளோட சொத்து நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா வழக்கு எங்கே இருக்கி? நான் வீட்டு இருக்கேன், உறுதி அலுமாரியில இருக்கி. இப்படி அடிப்படையில சொத்து சொல்றாளா? அதையும் நன்கொடையா இப்ப நாங்க யாருக்காவது நன்கொடை அழிவு கொடுத்தாலும் அப்படித்தான் பெறும். என் பிள்ளைக்கோ இல்ல யாருக்கோ நான் நன்கொடை அழிவு கொடுத்தா
புள்ளேண்டு தனியொரு புள்ள இருக்கும், எழுதி கொடுத்த உறுதி ஒரு இடத்தை இருக்கும், எழுதி கொடுத்த வழக்கு ஒரு இடத்தை இருக்கும், இல்லாட்டி எழுதி கொடுத்த வீடு ஒரு இடத்தை இருக்கும். இப்பையும் நன்கொடையாக இப்படி நான் ஒரு இடத்தை இருக்கி, நன்கொடை என்கிற சொத்தொரு இடத்தை இருக்கி, அந்த உரியால் வேறு ஒரு இடத்தை இருக்கண்டு இப்ப நான் அந்த பாட்டு கருத்திருக்கலாமா? இந்த உதாரணத்தை வச்சு அப்ப உஸ்தாது எழுதியிருக்கிறதிலிருந்து ஒரு உண்மை என்று எனக்கு புரிதலுக்கு வரணும், ஒரு உண்மை என்று எனக்கு உணரப்படணும். என்னது? ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்து என்று உஸ்தாது எப்படி சொல்றாங்க? இப்ப உள்ளது நானும் ஏகமடா என்றா அந்த நாண்ட பங்கா, அந்த சொத்தா, அந்த நன்கொடையா இருக்கிறதும் அந்த ஏகத்தில இருக்கும். ஏகத்தை விட்டு போட்டு ஒரு இடத்துல இருக்காதே. அப்ப ஏகத்தோட ஏகமாகவே அந்த சொத்து மிதிக்கண்டா எப்படி இருக்கும் என்று அந்த உணர வேண்டிய அந்த உண்மைக்கே அது இயல்பா சிந்தனையில தெளிவு கண்டு உணர வேண்டியதா இல்லையா? அப்படி உணர முடியாத மடையன் கேட்டறியணுமா இல்லையா? சச்சன சங்கத்துக்கு வந்து அது எப்படி ஏன் சொத்து என்று சொல்றாங்க, ஏன் அதை நன்கொடை என்று சொல்றாங்க? அப்ப மொத்தத்துல இப்ப இந்த பாட்டை அப்படியே மேலோட்டமாக எழுதியிருக்கிற விஷயத்துக்குள்ள உண்மை என்று சொல்லி ஒரு விஷயத்தை எடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கா இல்லையா? அடுத்த பாட்டை பாருங்க. உண்மையில் உள்ள நான் ஒன்றே. உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்றா எய்னிக்கு போயிட்டு அந்த நானை உண்டென்று எடுக்கிறேன். எந்த நிலையிலிருந்து அந்த நானை உண்டென்று எடுக்கலாம்? எய்னை போய் எடுக்கலாம். உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்றது தெளிவாகணும். இப்ப உஸ்தாது எழுதியிருக்கா சரி, அந்த எழுதியிருக்கிற விஷயம் உள்ளத்தில உண்மைதான், இந்த இடத்திலிருந்து தான் உஸ்தாது இதை எழுதியிருக்காக என்ற ஒரு உண்மையோடு குடிபடணுமா இல்லையா? இந்த உள்ளம் அந்த உண்மையை உண்மைதான் என்று உணர்ற இடம் வராம நான் அதை எப்படி ஹக்கண்டு நம்புறேன்? அப்ப ஈனைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கேன்டா, அந்த உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்று காட்டுற இடத்தை எப்படி நான் என்ற அறிவுல தெளிவு கண்டு உள்ளத்தால உணர்ந்து கொள்ற அந்த உண்மையை எப்படி பெற்றுக்கொள்ற? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, எவ்வளவு சிந்திக்க வேண்டி இருக்கிறது. எந்த இடத்தை போய் அந்த உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்கிற இடத்தை எடுக்க வேண்டி இருக்கிறது பாருங்க. அத நாம இன்ன இருக்கோம், நாம இப்ப இன்ன இருக்கக்குள்ள நான் என்று சொல்லி நாம இந்த உணர்ற உணர்வு நமக்கிட்ட இப்ப எத்தனை உணர்வா இருக்கி? ஒரே உணர்வா தான் இருக்கு. நமக்கிட்ட இப்ப என்ன ஒரே உணர்வா தான் இருக்கு. நான் என்று என்ன உணர்ற ஒரு உணர்வு ஒன்றுதான் எனக்கிட்ட இருக்கு. எனக்கிட்ட இப்ப 1000 உணர்வு இல்லை எனக்கிட்ட. இப்படி உணர்ந்து கொண்டு இருக்கிற இந்த நிலையில சரியா, உண்மையில் எத்தனை நான் இருக்கு இப்ப எனக்கிட்ட? உண்மையில் உள்ள நான் ஒன்றே தான். இப்ப எனக்கிட்ட 2 நாளும் இல்லை, 3 நாளும் இல்லை, 1000 நாளும் இல்லை. நான் என்ன உணர்ந்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு நாணை தவிர, உண்மையில் உள்ள ஒரு நாணை தவிர இன்னொரு நான் கிடையவே கிடையாது. இப்ப இந்த நான்ங்கிறது தான் உணர்வு. இப்படி இருக்கிற நேரத்துல உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக இன்னும் உறக்கத்துக்கு போயிட்டு, உறக்கத்துக்கு போன பிறகும் எனக்கு இப்ப கனவு வரலேன்னு வைங்களேன், கனவு இன்னும் வெளிப்படலை. இப்பயும் எனக்கு எத்தனை நான் இருக்கி? உண்மையில் உள்ள நான் ஒன்றுதான் இப்பயும். ஆனா அந்த நானில கனவுல வர வேண்டிய அத்தனையும் இருந்தாலும் இருக்கின்றாலும் அங்க என்ன செய்யப்படல? ஒவ்வொன்றும் தனிய நான் என்று சொல்லி தன்னை உணர்ந்து கொள்ற இடத்துக்கோ தன்னை நான் என்று இருக்கிற இடத்துக்கோ வரல. இப்பயும் உண்மையில் உள்ள நான் ஒன்றுதான். இப்படி உண்மையில் உள்ள நான் ஒன்று என்கிற இந்த நிலையை ஈனைக்கு வந்து தெளிவு காணாம
ஈனைக்கு இந்த உண்மையை புரிதலுக்கு எடுக்காம, இந்த உண்மையை பெற்றுக்கொள்ளாம, அந்த நான் ஏகமாக இருந்துச்சு. கனவுல அந்த நான் ஏகமாத்தான் இருக்கி. அந்த நான் தான் கனவுல வந்த எல்லாரும் உணரக்கூடிய உண்மையில் உள்ள நான் ஒன்றுதான் என்ற ஒரு புரிதலுக்கு வரலாமா? அந்த உண்மையை உணர்ற இடத்துக்கு வரலாமா? வேற ஏதாவது ஒரு புரிதலுக்கு எடுக்கிறதுக்கு உதாரணம் இருக்கா? அப்போ ஒஸ்தாது எழுதின அந்த பாட்டின் ஊடாக நான் சிந்தனை செஞ்சு இந்த உண்மையை நான் உணரணுமா இல்லையா? இந்த உண்மையை உணர்ற இடத்துக்கு என்ற கல்பு வராம, என்ற நினைவு அந்த இடத்துல தரிப்படாம, கனவுல இருக்கிற எல்லாருமே அந்த உண்மையில் உள்ள நான் ஒன்றத்தான் கனவுல ஏகமா இருக்கிறதால எல்லாரும் தனக்குரியதாக பங்கு எடுக்காளா இல்லையா? எடுக்காளே. அப்ப இப்ப சும்மா மேலோட்டமா உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அது ஏகமாய் இருப்பதால் எல்லோருக்கும் பங்கு என்று பாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறையா? இந்த பாட்டை சொல்லிட்டு இருக்கிற இந்த சொல்லிலேயே மூழ்கிறையா? இந்த பாட்டுக்குரிய கருத்தை கல்புல நான் சிந்தனை செஞ்சு தெளிவு கண்டு உணர்றையா? அப்படி உணர இயலாத மடையன் என்ன சொன்னீங்க பாரிஸ்? சிந்தனை செய்து உணரணும் சொல்றோம். அப்ப சிந்தனை செஞ்சு உணர முடியாத மடையன் சொல்லுங்க. அப்படி சிந்தனை செஞ்சு உணர முடியாத மடையன், ஆனா மடையன் என்று தான் சொல்லணும். ஏனென்றா சிந்தனை செய் தெளிவு பெறு, சித்தத்தில் போராடி வெற்றி பெறண்டோ அது சொல்றாங்க. அப்ப இவன் சிந்தனைக்கு இடம் கொடுக்காதவன், சிந்தனை தொழில்படாதவன், சிந்தனைங்கிறதே இல்லாதவன் அறவே. இவன் கால்நடைகளை விட மிக கேவலமான மிருகம் என்று வேதம் செல்லலையா? ஒஸ்தாது செல்லலையா? கால்நடைகளை விட மிக கேவலம் என்றா கால்நடைகளையோ கேவலம் என்று எடுப்போம். அதை விட கேவலமான ஒரு மிருகன், சிந்திக்க தெரியாத இவன் கால்நடைகளை விட மிக கேவலமானவன். அப்ப இவன் அட்டையை தூக்கி மெத்தையில வைத்தாலும் இந்த அழுக்கு சேத்த மறக்காதான், அழுக்கோட இருக்கிறவன். இப்ப இந்த உண்மையை உணர்ற இடத்துக்கு இந்த பாடலை கொண்டு இப்படி வராதவன் இத விளங்கினவங்களுக்கிட்ட, இத உணர்ந்தவங்களுக்கிட்ட, உணர்தலை பெற்றவங்களுக்கிட்ட கேட்டறிகிறது பிள்ளையா? கேட்டறியலாமா இல்லையா? அப்ப கேட்டறியண்டா இந்த உண்மையை கேட்டறி. இப்படி எல்லாத்திலையும் உண்மை ஒன்று உணர வேண்டிய ஒரு உண்மை இருக்கி. இப்ப என்ன செய்யப்படும்னா அந்த பாட்டு அந்த சொல் வடிவுல இருக்கிறது. இப்ப அவர உள்ளத்துல எப்படி வரும்டா கருத்தாளமா கருத்தாக உணரப்படுற வடிவுக்கு வந்துடும். இப்ப கருத்திலே இருப்பாரு. இப்ப அந்த பாட்டை கேட்கக்குள்ளேயே கருத்தை உள்ள உணரும். ஒஸ்தாது ஈனைக்குத்தான் உண்மையில் உள்ள நான் ஒன்றை என்று எழுதுறாங்க, ஈனைக்குத்தான் அந்த நான் ஏகமாகுது என்று எழுதுறாங்க. இந்த இடத்துலதான் அந்த நான் பங்காக இருக்கென்று காட்டுறாக என்று ஒரு உண்மைய உள்ளம் உணர்ந்து எடுக்க வேண்டி இருக்கா இல்லையா? உணர்ந்து கொள்ளாம அந்த பாட்டு இல்ஹாமத்து பாட்டுங்கிறது எப்படி புரிதலுக்கு வரும்? எப்படி அவர் உள்ளத்தில உணர்ந்து கொள்ற இடத்துக்கு வரும்? வராதுவா? அப்ப இந்த உண்மைய சச்சன சங்கத்துக்கு சதா நீ உறவாடு. இப்படி நீ உறவாடி என்றால் உன் சபல புத்தி நீங்கும், அறிவு தெளிவாகும், சாந்தைக்க முலம் சறுக்காது, சாந்தி வழியில் நடந்து செல்லலாம் என்று தெளிவா சொல்லியிருக்காளே. அப்ப இதை கொஞ்சம் விளங்கி எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்காம திடீரென்று இப்படி சொல்றவன் செய்தான் என்று சொன்னா, ஒஸ்தாது தானே அந்த பாடல் எழுதியிருக்காங்க, அந்த பாட்டை தானே நான் சென்னேன். இப்போ சென்ன நான் செய்தானா இல்ல எழுதினவரையும் அப்படித்தான் சொல்றானா? அப்ப இவன் விளங்காத மடையன்.
அப்ப தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, தான் தெளிவு கண்ட வேண்டிய, தான் சிந்திச்சு முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த முக்தியை அறியாத மூடனின் பக்தி, புத்தியம் இறுதி, புத்தி இல்லாதது. இதுக்கு பின்னாலேயே நாம இழுபட்டு இருக்க தேவையில்லை இல்லையா? அப்ப சிந்தனைக்கு அவங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நல்லா பாருங்க, நீங்க விளங்குறதுக்காக உறங்கின உடனே, இப்ப உறங்கிட்டீங்க, உறங்கின உடனே உணர்வு என்ன செய்யுது? இப்ப உணர்வு உறங்குதா, உணர்வு அப்படியே இருக்கா? இப்ப நீங்க ஈனைக்கு நினைவு எடுங்களேன், நினைவு அப்படியே இருக்குப்ப. ஏனென்றா நினைவு அந்த நினைவுல இருக்கிற எதையுமே மறக்கல. ஆனா நீங்க மறந்து போயிட்டா இப்ப என்ன செய்யறீங்க? அப்ப ஏன் ஈனைக்கு நீங்க மறந்து போயிட்டீங்க என்று சொல்றதுக்குரிய காரணம் என்னடா, இப்ப நாம ஐனைக்கு இந்த உடலைத்தானே நான் என்று பழக்க வழக்கத்தில பதிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப உடலைத்தானே நான் என்று சொல்லி பதிஞ்சத்தால ஐனைக்கு நான் எதை மறக்க, நான் உடல் என்று சொல்லி எடுத்த அந்த எண்ணம் தான் இன்னைக்கு மறக்கடிக்கப்படுது. ஏன் இன்னைக்கு அது மறக்கடிக்கப்படுதுண்டா, உண்மையிலேயே உடல் என்கிற ஒரு பொருள் இல்லை. அது நான் என்ன செய்யாது, எடுக்காது. அதை நான் உள்ளது நான் என்னும் ஏகமடா, அதில் உருப்பெற்று மறைகிறது என்ன? உடலா உருவமா? உருவம். இந்த ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம் உன் எண்ண தோற்றம். எப்படி சொல்லப்படுது? ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம் உன் எண்ண தோற்றம். இப்ப ஏகத்தில் அமைந்து கொண்ட உடனே எல்லாம் உன் உடல் என்றா சொல்லப்படுகிறது, தோற்றம் என்று சொல்லப்படுகிறா. அப்ப ஈனைக்கு அந்த ஏகத்தில தரிக்கிற நிலையில உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்கிற அந்த நிலையில நிலை பெறேன்டா. இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? இன்னைக்கு உடலை நான் என்று சொல்லி உணர்ற அந்த பழக்க வழக்கத்தை நீங்க வச்சு உணர்வை நான் என்று உணர்ற அந்த பயிற்சி ஒன்று எடுக்க வேண்டியிருக்கா இல்லையா? இப்ப நாம இவ்வளவு காலமும் உடலை நான் என்று உணர்ந்து பழகிட்டோம், பழக்கத்துக்கு தந்து வழக்கமாயிட்டு. இப்ப அது பழக்க வழக்க அடிப்படைங்கிற ஒரு திரையில நம்மள நான் யார் என்று உணர விடாம தடுத்துட்டு இருக்க இல்லையா? இப்படி தடுத்துட்டு இருக்கிற இத உஸ்தாது எப்படி சொல்றாங்க? உன்னை உனக்குணர்த்த, உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா சைத்தானியன். இப்ப இந்த ஊடகமா தந்த அந்த ஷைத்தான் என்கிற அந்த ஊடகத்தை நான் என்று நான் என்ன செய்யறேன்? பழக்க வழக்கத்தில எடுத்துக்கிட்டு இருக்கேன். பழக்க வழக்க அடிப்படையில எடுத்துக்கிட்டே இருக்கிறதால அங்க நான் நெருப்பண்டு இபிலிஸ் எடுத்ததால ஷைத்தானா மாறினா, இங்க நான் உடல் என்று எடுத்ததால நான் அந்த ஊடகத்தை நான் என்று எடுக்கிறதால இங்க ஷைத்தான் அந்த ஊடகமாகவே நான் மாறுறேன். அதை எப்படி இன்னொரு பாட்டுல பாடுற, உன்னுடைய ஊடகத்தை உன் எதிரி பயன்படுத்தி உளநோயில் மாட்டிக்கொண்டாயிருந்தார். அப்ப இப்ப ஈனைக்கு பழக்க வழக்க அடிப்படையில உடலை நான் என்று உணர்ந்த ஒரு எண்ணம் அசைக்க முடியாத, அழிக்க முடியாத அளவுக்கு உள்ளத்துல பதிஞ்சிருக்கா இல்லையா? எத்தனை வருஷம் அது பதிஞ்சு. இப்ப அதை லேசில அதை இல்லாமக்கலாம்டா நாம நினைக்கிற. அப்ப ஈனைக்கு ஒரு சத்திய உண்மையை கேட்க வேண்டியிருக்கு. உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கைதான் மறவாதே என்றா ஈனைக்கு ஒரு உண்மையை. அப்ப நான் என்று எதை எடுக்கிறேன்? ஈனைக்கு உள்ளம் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு ஒரு உண்மையை கேட்டறிய வேண்டியிருக்கு. இந்த சச்சன சங்கத்தை கண்டறிந்து சத்திய உண்மையை கேட்டறியன்ற உடனே ஒரு விஷயத்தை மட்டும்தான் இவ யோசிக்காங்க. எப்படி என்றா, அந்த நான் உங்கள்கிட்ட கேட்கிற அந்த அடிப்படையில், இல்லாட்டி நீங்க என்கிட்ட கேட்கிற அடிப்படையை, அந்த அடிப்படையை மட்டும்தான் இவ சிந்திக்காங்க. இதுக்கு அங்காலையும் இருக்கு.
தன்னிலையில நான் எனக்கிட்ட கேட்டறிகிற ஒரு கட்டம் இருக்கு. நான் கேட்கிற கேள்வி எனக்கு பதிலாக வரும். அது எப்படி? மூமின்களின் தவறி போன சொத்து அறிவாகும், அது எங்கிருந்தாலும் அவர்களுக்குரியது, அதன் திறவுகோல் கேள்வியாகும். அப்ப இங்கேயும் கேட்க சொல்லியிருக்காக முகமது நபி. இது ஹதீஸ். இது எங்கிருந்தாலும் அதன் திறவுகோல் கேள்வியாகும். இப்ப இவர்கிட்ட உடனே இப்ப இவர்கிட்ட செல்லணும் என்னண்டா, தம்பி நீங்க கேட்காதங்க, எல்லாம் திறந்துடும், உங்களுக்கு மூடி வச்சுக்கங்க. கேள்வி கேட்டீங்களா துறப்பட்டுரும், மூமிங்களுடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்துடும். கேள்வியும் கேட்காதங்க, அதனால துறப்படாது. அப்படியே இருங்க ரெண்டுதான் இப்ப இவரை வச்சிருக்கணும். அப்ப ஈனைக்கு நாம எடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப உடலை நான் என்று சொல்லி உணர்ந்து அசைக்க முடியாத ஒரு எண்ணம் இருக்கிற அந்த எண்ணத்தை ஒரே நாளையில நமக்கு கலைக்க முடியுமா, இல்லாமாக்க முடியுமா? அப்ப அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டியிருக்கேன்டா, இந்த நான் என்று சொல்ற இந்த உணர்வண்டு கண்டு, உணர்வண்டு இருக்காது உண்மையில், உண்மையில் உள்ள நான் ஒன்று என்று சொல்றாள். அப்ப அது உணர்வண்டு கண்டு, அவன் நான், அந்த உணர்வு தான் நான், நிச்சயமாக அது அல்லாஹ் என்று தியானம் திக்ர்ல ஈடுபடுற காரணம் என்ன, ஈடுபட வேண்டிய தேவை என்ன, ஏன் நான் ஈடுபடணும் வேண்டா, இந்த உடலை நான் என்று சொல்லி உறுதியா அங்க ஒரு கட்டொண்டு இருக்க, அதுதான் கட்டு. நானே கட்டி வச்சிருக்கேன். இப்ப ஏக வியாபகமா இருக்கிற அந்த உள்ளது நான் என்னும் ஏகமடா என்கிற அந்த ஏகத்தை மறந்து, நான் ஏகம், அந்த உணர்வு ஏகமாக இருக்கி என்கிற அந்த நிலையை மறந்து உடலை நான் என்று சொல்லி நான் கட்டுண்டு இருக்கேன். இப்ப ஒரு கட்டுக்குள்ள இருக்கேன். இந்த கட்டுல இருந்து நான் விடுபடணுமா இல்லையா? இதுல இருந்து விடுபடுறதுக்கும் திரும்ப நான் ஒரு பழக்க வழக்கத்தை எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த பழக்க வழக்கத்தை ஆரம்பத்தில் எடுக்கிறதுக்கு தான் என்ன செய்ய வேண்டி இருக்கேன்டா, இந்த நானுங்கிற உணர்வு ஏகம், இது உணர்வு, இதை உணர வேண்டி இருக்கி என்று ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். இப்படி பழக்கத்தை கொண்டு வர விஷயம், இப்படித்தான் இத பழக்கத்துக்கு கொண்டு வரணும் என்று எங்கேயாவது உஸ்தாது விளங்கப்படுத்திருக்காளா? இருக்கும் நானே உணர்ந்து கொள்ளுங்கள் இருக்காங்க, உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் என்று செய்யுங்கள் இது இருக்காங்க. அப்ப இதுல உள்ள இந்த நுட்பங்களை நாம கேட்டு கேட்டு அறியாம பிடிபடுமா? ஒஸ்தாது இருக்கக்குள்ள நாங்க போய் ஒஸ்தாதுகிட்ட கேட்டு அறிஞ்சிருக்கோம். இது ஒஸ்தாது விளங்கப்படுத்தின அதிகமான பேச்சுக்களை இன்றைக்கு நீங்க கேட்குறீங்க. ஆனா ரெக்கார்டிலே இருக்கி அந்த நுட்பத்திலும் நுட்பமா அந்த நான் இருக்கே, நான் 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 என்று சொல்லி அந்த நுட்பத்திலும் நுட்பமா இருக்கி அதை எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய பெருப்பம் தெரியும் என்று பேசுறாங்க. அப்ப இதை நான் புத்தகத்திலையும் பாட்டிலையும் எழுதல ரெண்டா, இப்ப இவர் என்ன செய்வாரு? எழுதல. அப்ப இது விளக்கம், நமக்கு விளங்காத விஷயத்தை நமக்கு அந்த உண்மையில கேட்டறியக்குள்ள பிடிச்சு தர விஷயம். அப்படி ஒஸ்தாது அன்னரன் சச்சன சங்கத்தோட இருந்த மாணவர்கள் போய் கேட்டு பிடிச்சு கொடுத்திருக்காங்க. அதே விஷயம் முகமது நபிட காலத்திலேயும் அந்த திண்ணை தோழர்கள் என்று குறிப்பிட்ட தோழர்களுக்கு மத்தியில அந்த சத்திய உண்மை பேசப்பட்டிருக்கு, பேசியிருக்காங்க. கேட்டு கேட்டு அந்த சஹாபாக்கள் கூடி கூடி விளக்கம் எடுத்திருக்க. அப்படி இருக்கக்குள்ள புதுசா யாருக்குள்ள வந்தா பேச்சன்னு பாட்டிருக்கு. இதெல்லாம் நடக்கலையா? ஏன் பேசக்கூடாது இல்லை? அவன் முழங்கி இப்படி என்ன இந்த செய்தான் வாரான்னு நிப்பாட்டணுமா இல்லையா? அவன் பிள்ளையாத்தான் எடுப்பான். அவன் நிப்பாட்டணுமா இல்லையா இன்னைக்கு? அப்ப அவன் வந்த உடனே டக்குன்னு இந்த சச்சன சங்கத்தில சதா உறவாடிட்டு இருக்கிறவங்க, அந்த சத்திய உண்மையை பேசிட்டு இருக்கிறவங்க நிப்பாட்டுறேன். நான் கொஞ்சம் நிப்பாட்டல. ஏன்? பிடிச்சிட்டானடா. ஊடகத்தை விட்டு உன்னறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொண்டால் உயர்நிலையில் ஊடகமே மலக்கானிடத்துக்கு வந்துடுவானே.
திரும்ப மன்னிப்பு எடுத்து மலக்கானுங்கிற இடத்துக்கு வந்துடுவானே என்று கொஞ்சம் என்ன செஞ்சு போட்டு விட்டேன். அண்ணா செய்தான் ஆயிட்டான். இப்ப அவன் ஆயினத்தை வச்சுதான் இப்ப எல்லாரையும் சொல்லிட்டு போய்ப்பான். அவனுக்கு எல்லாரும் செய்தானே தான் தெரியும். அப்ப ஐநைக்கு சஹாபாக்களோட வரலாறுல நடந்திருக்கு. அந்த சத்திய உண்மையை பேசியிருக்காங்க. ஒரு ஹதீஸ் செய்திக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை யார் செல்கிறாரோ அவர் ஜன்னத்தில் நுழைந்து விடுவார் என்ற உடனே அடிச்சையும் வாங்கினையும் அதை மக்களுக்கிட்ட போய் சென்னா அந்த அமல்களை விட்டுருவாங்க. இப்ப அந்த பேசிக்கிட்ட சஹாபிகளுக்கு மத்தியில உண்மை இருக்கிப்ப இத உணர்ந்தானண்டா அவன் சொர்க்கம் போவான் என்கிற உண்மை இருக்கு. ஆனா அங்க கொஞ்சம் சஹாபாக்களிட்ட போய் செல்ல வேணாண்ட. ஏன் அவர்கிட்ட இல்ல சென்னா என்ன செஞ்சிருவான், அமல்களை விட்டுருவாங்க இல்லையா? அப்படி ஒஸ்தாதிட மாணவர்களுக்கு மத்தியிலே இருக்கிப்ப அந்த சத்திய உண்மையை பேசிக்கிட்டு அந்த சச்சன சங்கத்துல சதா உறவாடிக்கிட்டு சபல புத்திய நீக்கி சாந்தி வழியில இன்றைக்கு சாந்திய உணரக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கு மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க. உள்ள அமைதி பெறுகிறது, தியானிக்காக நான் என்னும் ஏகத்துல தரிபடுறாங்க. இன்னைக்கு எவ்வளவோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கிற இதெல்லாம் புரியாதவன், புரிந்து கொள்ள முயற்சி எடுக்காதவன் யாரு? சைத்தான். அவன் வந்த உடனே நாம நிப்பாட்டணும் இப்படி சொல்றதெல்லாம். அதுல ஒரு நிப்பாட்டி ஒரு பேச்ச உடனேயும். அப்ப அவன் இப்ப இன்னொரு பக்கம் பாருங்க, சச்சன சங்கத்தை கண்டறிந்து இந்த சத்திய உண்மையை கேட்டறியாம, நான் சொல்றது பாட்டு, சச்சன சங்கத்தை கண்டறிந்து இந்த சத்திய உண்மையை கேட்டறியாம சபல புத்திய நீக்கட்டுமே பார்ப்போம். இதை சேலஞ்சா எடுக்கட்டுமே, நாம சேலஞ்சா கொடுப்போம். ஒசாயிர பாடம் தான் நான் சொல்லல, அனசாபி சொல்லல. சச்சன சங்கத்தை கண்டறிந்து சபல புத்திய விட்டொழித்து சாந்தி வழியில் நடந்து செல்ல ஒஸ்தாது. அப்ப சச்சன சங்கத்தை கண்டறிந்து சத்திய உண்மையை கேட்டறிய சொல்றாங்க. இப்படி ஒரு உண்மையை கேட்டறியாம இந்த பதிவை போட்டவரை வெப்பமே கேட்டறியாம இவரு சபல புத்திய நீக்கட்டும் பார்ப்போம். இவரு ஒன்றோ அந்த உணர்ந்த உத்தமராயிருக்கிறவர்கிட்ட கேட்கணும், இல்லையா அவர் இன்னொரு வகையாவும் கேட்கலாம். அதை நான் இன்னைக்கு மறைக்க சென்னா பிடிச்சுக்குவார். இப்ப அவரை 7 மணி இந்த சேலஞ்ச் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சபல புத்தி நீங்கிட்டு, எந்த சபல புத்தி? நானும் இருக்கேன், அவனும் இருக்கான், அவனும் இருக்கான், நானும் இருக்கேன் என்று ஒரு சபல புத்தி நீங்கி வரட்டுமே பார்ப்போம், கேட்டறியான். அப்ப அது ஒரு மட்டத்தில மாணவர்கள் அந்த கேட்டறிய வேண்டிய இடத்துக்கு வர வேண்டி இருக்கு, வந்துதான் ஆகணும். அப்படி வார மாணவர்களுக்குத்தான் பேரு சச்சன சங்கம். அந்த சச்சன சங்கத்தில முக்கியமா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அந்த நுட்பம் வேறு காண்ற தன்மை நீக்கப்படுகிறது, நான் என்கிற உணர்வுல ஒற்றுமைப்படுத்தப்படுகிறது. அறுபடாத கயிற்ற பற்றி பிடிக்காதவங்க மண் குதிரையில ஏறாம மரக்கலத்துல ஏறுறாங்க. இப்ப இன்னைக்கு நான் நாம இந்த மாணவர்கள் எல்லாரும் இந்த நானுங்கிற உணர்வு அந்த உண்மை கிட்ட வந்துட்டோமா இல்லையா? நிச்சயமாக இந்த நானுங்கிற உணர்வு அல்லாஹ்தான் என்கிறத ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? இனி எந்த கொம்பனால பிரிக்கலாம் நம்மள? அதே அது கிட்ட வந்தது ஏன் தெரியுமா? அது அறுபடாத கயிறு, அது மரக்கலம், கடல் கடக்கலாம் நிச்சயமா.
ஈனைக்கு இப்ப நானுங்கிற அந்த உணர்விடத்தில வந்து ஒற்றுமைப்பட்டமண்டா, ஒற்றுமையினும் கயிற்ற பிடிச்சிட்டமண்டா, வேறுங்கிறது வேரோடு அழியுதா இல்லையா? வேறு கண்ட வியப்ப உணவு வேரோடு அழியுமா இல்லையா? கோஷ்டி முதல் இருக்கா? ஆளுக்கு ஒரு வேதமும் ஆளுக்கு ஒரு கட்சியும் இருக்கா? இப்படி எல்லாத்தையுமே என்ன செய்யும்? இந்த நானுங்கிற உணர்வு கிட்ட வந்தா எல்லாத்தையும் நீக்காம இந்த சத்திய உண்மையை பிடிக்கலாமா? அப்ப இந்த சத்திய உண்மையை பிடிச்சிட்டோம்டா, அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? உண்மைகள் இல்லை, அந்த உண்மையை பத்தி கேட்டறிய வேண்டியிருக்கு. அதை எப்படி உணர்ற, எப்படி எடுக்கிற, எப்படி அந்த உணர்வுல நிக்கிற, எப்படி உணரும், எப்படி உணர்த்தப்படும். களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கி நீ. இதை எப்படி எடுக்கிறது? அப்ப இங்க அந்த உண்மையை கேட்டறிய வேண்டியிருக்கு. கேட்டறிஞ்சாதான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஹக்காய் ஹக்கு நான் என்று சொல்லி அந்த உணர்வுல தரிபட வேண்டியிருக்கு. தரிபட்டத்தான் சபல புத்தி நீங்க வேண்டியிருக்கு. இவரு இப்படி நானுங்கிறதுல தரிபடாம, அது சம்பந்தமான சத்திய உண்மையை கேட்டறியாம சபல புத்திய நீக்கி காட்டட்டுமே, வேற எந்த வழியும் கிடையாது. அப்ப இது சச்சன சங்கம். இந்த உண்மையை கண்டறிஞ்சி சச்சன சங்கத்துக்கு இடிக்கென்று கண்டறிஞ்சி அந்த சதாத உறவாடி கொண்டு அந்த சத்திய உண்மையை கேட்டறிஞ்சு கொண்டு போறதால சபல புத்தி நீங்குதென்று ஒஸ்தாது இருக்கிற காலத்திலேயே எங்குல அந்த சச்சன சங்கத்துக்குள்ள ஆக்கி விட்டாங்க. நாங்க ஆகி இருந்த நாங்க உங்களுக்கு சென்னையே உங்களுக்கு விளங்குது இல்லை. உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விஷயத்தை சொன்னா உடனே உங்களோட வேலை என்ன? மூட. நீங்க பக்தியில இருக்கிறீங்க, முக்தியை பத்தி தெரியா, புத்திய மீறி செய்தா நம்பீங்க. மரம் இன்னும் கொஞ்ச நாள் போகலாம் அவுளியாண்டு சென்னாலும் சொல்லுவீங்க. இது உங்களோட இயல்பு. அதனால நான் இது சம்பந்தமா பேசணும்னு நினைச்சிட்டு வந்ததால இத பேசினேன். என்னடா உறவாட்டத்துக்கு ஒரு சப்ஜெக்ட அவங்க தான் நமக்கு தாராங்க. அப்படி தராத கட்டத்துல நாம ஒரு சப்ஜெக்ட எடுக்குவேன். வேற என்ன லேசான வேலை ஒன்று இல்ல இப்ப கையில் எடுத்திருக்கிறது. இனி நாம இருளில் வாழும் மனித குலத்துக்கு அறிவை ஊட்டுதல் தான் சாதனை சொல்றாங்க. அதுதான் சாதனை சொல்றாங்க. அறிவை படிச்சது கூட சாதனை இல்லை பார்க்க. அப்ப அறிவை ஊட்டுறதுதான் சாதனைன்னு சொல்றாங்க. இருளில் வாழும் மனிதர்களுக்கு அறிவை ஊட்டுதல் சாதனை. அறிவை ஊட்டுதல் அப்ப அறிவை விளக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி ஒழிப்பு விடு தம்பியுங்க. இப்ப அந்த தம்பி கிட்ட கேட்போம், உங்களோட உள்ளத்தில உறங்குதாமே ஒரு அறிவு. ஒஸ்தாது சொல்ற பாட்டை தான் கேட்கணும். தம்பிகிட்ட கேட்போமே நாம 10 ரூபா வழங்கிட்டு சப்ஜெக்ட் போகுது. அந்த தம்பி கிட்ட கேட்போம், உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி எழுப்பி விடு தம்பி என்று ஒஸ்தாது தம்பி என்று அவரை சொல்றாங்க. தம்பி, நீங்க அந்த உறங்குகிற அறிவை எப்படி தட்டி நீங்க எப்படி ஒளிம்பிச்சு, ஒளிம்பின உடனே அந்த அறிவு என்ன செஞ்சிச்சு, என்ன செய்யுது? இப்போ ஒளிம்பிட்டா இதை நீங்க யாருக்கிட்ட போய் கேட்டறிய போறீங்க? இதை செல்லல ஒஸ்தாது, இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி ஒழிப்பு விடு தம்பி.
தலை நிமிர்ந்து வாழலாம். தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கு முதல் நீங்க தம்பி அந்த உறங்குகிற அறிவண்டா என்ன, அதை எங்க போய் தட்டி விட்டு அது ஒழும்பும், எப்படி தட்டுற அது ஒளிம்பிட்டா தட்டி ஒளிப்பினதுக்கு அப்புறம் அந்த அறிவு என்ன செய்யும்? அறிவு ஒளிம்பிச்சா சும்மா இருக்காது, ஏதாவது அறிஞ்சிட்டு வரைக்கும். அறிவு சும்மா இருக்காது, அதுக்கு மேல அறிஞ்சிட்டு இருக்கிறது தான். அப்படி அது எதை அறிஞ்சிட்டு இருக்கும்? அது எப்படி என்று அந்த உண்மையை கேட்டறிவீங்களா இல்ல கேட்டறியாம இருப்பீங்களா? இது சச்சன சங்கத்துக்கு வந்து கேட்டறியாம உங்களுக்கு அந்த விஷயம் பிடிபடுமா? அப்ப இங்க சச்சன சங்கம் என்ன? இது இந்த உண்மையை பத்தி கேட்டறிஞ்சுக்கிட்டு அந்த அறியறத்தால சபல புத்தியை நீக்கி சாந்தியில இருக்கிறது தான், சாந்தியில போறதுதான். அதுதான் சாந்தி பாதை. சரி, இது போதும் நினைக்கணும். சத்தத்தை காணும், என்ன ஒருத்தர் சத்தத்தையும் காணும். எல்லாரும் இருக்கிறீங்களா? சிந்தனை எங்கேயோ போகுது. அப்ப தெளிவு பெறுவீங்க. 6666 வசனமும் வந்தும் ஏற்கனவே பேசின பேச்சு தான். அது யாரு? அல்லாஹ்வுடைய பேச்சு. அந்த பேச்ச கூட அந்த வேதம் செல்லுது என்னன்னு அவனே சொல்றான். இத சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல பூட்டா போட்டிருக்கிறீங்க என்று கேட்கான். இப்ப ஏன் சிந்திக்கணும்? ஏன் கல்புல பூட்டு போட்டிருக்கீங்க? ஏன் அப்படி கேட்கான் என்ற கேள்விக்கு சுருக்கமா ஒரு பதில் எடுக்க போனா, சிந்தனை செஞ்ச உடனே என்ன செய்யும்? அந்த பூட்டு துறப்படும். பூட்டு துறப்பட்டுச்சா அந்த சத்திய உண்மை பிடிபடும். அந்த கேட்டு அறிகிற அந்த சத்திய உண்மைக்கே அது பிடிபடும். அத அறிஞராலும் அனுபவத்தை அறிஞராலும் மொழியில கூற முடியாதான். இப்ப யாரு எந்தெந்த மொழியில கூறி இருந்தாலும் அனுபவத்தை கூறி இருக்காக என்று எடுக்கிறது இல்லை. அனுபவத்தை பெற்றுக்கொள்ற வழியத்தான் கூறியிருக்காங்க. அனுபவத்தை பெற்றுக்கொண்ட வழியை கூறியிருக்காங்க. அனுபவத்தை பெற்றுக்கொண்டா என்ன நடக்கும்ங்கிற அனுபவத்தை கூறியிருக்காங்க. நல்ல விளையிட்டா? அதாவது அறிஞராலும் அனுபவத்தை கூற இயலாம இருக்கு. அப்ப அந்த அனுபவத்தை நாம பெற்றுக்கொள்றதுக்காக அவங்க என்ன வழியை கையாளுறாங்கடா, அனுபவத்தை இப்படித்தான் பெற்றுக்கொள்ற வழியை கூறுறாங்க. மறுகா அனுபவத்தை பெற்றுக்கொண்டா இப்படித்தான் இருக்கும் என்ற வழியை கூறுறாங்க. இப்ப அனுபவத்தை பெற்ற உடனே அவங்க சொன்ன முறைக்கு அமைஞ்சிட்டா ஓரளவு அமைஞ்சிட்டா ஐம்புலன் ஆட்சி கொண்டு அந்த அனுபவம் அமைந்து இருக்கிறத அறிவு. நான் ஆனா அந்த அனுபவம் மொழியில வரல. ஒஸ்தாது சென்ன பாட்டு சொல்றேன்.